வணக்கம் மை டியர் ஆண்டி அங்கிள். என்னன்னா இவன் இந்த மாசத்துல 15 வீடியோ அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அதனால மொக்க வீடியோ போட்டு நம்மள உயிர் எடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் பயந்துட்டு இருப்பீங்க. அந்த பயம் உங்களுக்கு வேணாம். என்னத்தான் கேவல கன்றாவியான வீடியோ எடுத்து போட்டாலுமே அந்த கண்டென்ட்ல ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஆள் நான். அதனால என்ன வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு மூளையை கசக்கி பிழிஞ்சு யோசிச்சதுல ரியாக்ஷன் வீடியோ பண்ணலாம்னு தோணுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி ரியாக்ஷன் கிடையாது. சில பேர் ஷார்ட்ஸை பார்த்து ரியாக்ட் பண்ணுவாங்க, சிலர் ரீல்ஸை பார்த்து ரியாக்ட் பண்ணுவாங்க, மற்றும் சிலர் ஒருபடி மேல போயிட்டு ரெட்டிட்ல போய் ரியாக்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா நான் அந்த மாதிரி போறது இல்ல. பட் இது ரியாக்ஷன் வீடியோ. என்னடா இவன் ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறானே, ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ரெடிட்னு எந்த ஒரு சமூக வலைத்தளத்துக்கும் போகாம எல்லாத்தையும் கேலரியில டவுன்லோட் பண்ணி வச்சு கேலரி ரியாக்ஷன் தான் நீ பார்க்க போறோம். நிறைய பேர் எக்ஸைட்மென்ட்ல தலைமுடியெல்லாம் பிச்சுட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஹோல்சமான வீடியோஸ் ஏதாச்சும் ஒரு சமூக வலைத்தளத்தை நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர்கள் கிட்ட கேட்டிருந்தேன். நானும் சில வீடியோவை தேடி இருந்தேன். சோ எல்லாத்தையும் கலந்து போட்டு சும்மா ரியாக்ஷன் வீடியோ மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூனிக்கான கண்டென்ட்டோட வந்திருக்கேங்க. ரொம்ப வளவலன்னு பேசி உங்களுடைய எக்ஸைட்மென்ட் நான் வீணாக்காம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலான்னு பாக்குறேன். நான் என்ன பண்றது, கம்முன்னு தான் உட்கார்ந்திருந்தேன். தேவையில்லாம திடீர்னு வீடியோ போட்டு மாசத்துல 15 வீடியோ அடிக்கிறேன்னு வேற சொல்லிட்டு போயிட்டேன். நான் பண்றது தலையெழுத்து பார்த்து தான் அவனை பாருங்க. சோ இந்த ஒரு எக்ஸைட்மென்ட்டோடவே வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல என்னடா ஹோல்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, இருக்குன்னு நம்பினாதான் வீடியோ வரும். நீங்க நம்புறீங்களா? எப்படி? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. கரெக்டா நம்ம ஸ்கூல் விடுற டைம்ல தான் மழையே பெய்ய ஸ்டார்ட் ஆகும். மழை ஜோரா பெஞ்சினே இருக்கு, சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழையிலே நனைஞ்சு வீட்டுக்கு போனோம்னா, இவ்வளவு மழை பெய்யுது, ஓரமா நின்று வர வேண்டியது தானடா, எதுக்கு அவ்வளவு சீக்கிரமா நனைஞ்சுக்கிட்டே வரேன்னு அடிப்பாங்க. அதனால நாளைக்கு இன்னும் அழகா பிளான் பண்ணி மழை பெஞ்சிச்சுன்னா ஓரமா நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேயிற வரைக்கும் ஓரமா நின்றுட்டு இருப்பேன். பேஞ்சு முடிச்ச உடனே வீட்டுக்கு போவேன். இவ்வளவு நேரம் இவ்வளவு லேட்டா என்னடா பண்ணிட்டு இருந்தேன், சீக்கிரமா வர வேண்டியதுன்றா, மழை பெஞ்சா பெஞ்சினே தானே இருக்கும், அதுக்கும் அடிப்பாங்க. இவன் 3 வயசுல இருந்து எனக்கு நாய் வாங்கி கொடுங்கன்னு அழுதுட்டு இருக்கானாமா. ஹோல்சமாகுதானா? ஆனா எனக்கு இல்ல. எனக்கு பெட்டுனா பயம். நான் அடிக்கடி போயிட்டு இருக்க வீட்டுல திடீர்னு ஒரு பெட்டு வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன். நாய் போனெல்லாம் பக்கத்துல வந்ததுன்னா நான் அப்படிக்கா ஓடுவேன். பூனைனா கூட பரவாயில்ல, நாய்னா ரொம்ப பயம். ஸோ மை டியர் ஃபியூச்சர் ஒய்ஃப், நீங்க யாருன்னு தெரியல, யாரா இருந்தாலுமே பெட்டை வளர்க்காதீங்க. என்னையும் ஒரு பெட்டா நினைச்சு வளர்த்துக்கலாம். ஐயோ இங்க பாருங்க, செதறுதுங்க இதெல்லாம். அதுலயும் ஒருத்தர் சாரி நான் தான் தப்பா வந்துட்டேன்னு போறாரு. பிராங்க் வீடியோ எல்லாம் ஏன்ப்பா ஹோல்சம் வீடியோல வருதுன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா தெரியல, வந்தது நான் பாத்துனுக்கிறேன். பட் ஆனா என்னுடைய காலேஜ் டேஸ்ல என்னதான் நான் காலேஜ் போக மாட்டேன் அப்படின்னாலுமே வீட்டுல இருந்து கிளம்பி அட்டெண்டன்ஸ் கம்மியா இருக்குதுன்னு காலேஜ் தான் போவேன். வழியில பசங்க அவரோட சேர்ந்து வேற எங்கன்னா சுத்தத்துக்கு போயிடுவேன். அப்படி போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது நானே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரே ஹெட்போன்ல இந்த மாதிரி பிராங்க்ஸ் ஏதாவது வச்சு கேட்டுன்னு இருப்போம். பஸ்ஸே அலற அளவுக்குலாம் நாங்க சிரிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மத்தவங்களை பாதிக்காம ஸ்கிரிப்டா இருந்தா கூட அது நல்லா தான் இருக்கு. ஆனா இப்ப எந்த பிராங்க பார்த்தாலுமே பச்சையா தெரியுது அது ஸ்கிரிப்டடா இருந்தாலும் இந்த மாதிரி தான் நல்லா இருக்குமேன்னு பார்த்தா அதுவும் இல்ல, அதுலயும் ஃபெயில். Reach into your wallet and pull me out a $5 note. You're like, you should see that note and he should know exactly who to fly to. Yula is going to deliver your receipt via airmail. Now once he does place that in the palm of your hand, just fold a few fingers over it for me. And while it's up there, would you mind opening it up and checking that it's got all the correct details in there?
கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன் கேட்டது ஏன் தப்பு தான். திரும்பவும் சொல்றேன், கமிட் ஆனவங்க இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தா ஹோல்சமா தெரியும். பட் சிங்கிளா இருக்க எங்களா மாதிரி இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இது சம் ஆஃப் த ஹோல்னு. என்னதான் முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தாலும் அந்த இடத்துல ஹெல்ப் பண்றதுக்கான மனசு இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர அவசரமா இருக்குங்க. செமையா இருக்கு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. मैंने हर लम्हा हर घड़ी आया करो गोरे चंदा 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 இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. இந்த மாதிரி டாக்டர்லாம் எங்க தான் இருக்காங்களோ தெரியல. 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா என்ன பண்ணன்னு தெரியல, அந்த அக்காக்கு நான் லைன்ல நிக்க வச்சு மாட்டூசி குத்துன மாதிரி குத்துச்சு. இந்த வீடியோலாம் நல்லா தான் இருக்கு. ஸ்கூல்ன்ற என்விரான்மெண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பசங்களும் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஆனா எனக்கும் இந்தாங்க பாருங்க டீச்சர்ஸ் எல்லாம். இதே மாதிரி 10th எங்களுடைய கிளாஸ் டீச்சர் ஒரு சார் இருக்காரு, அவர் ரொம்ப ஜாலியா இருந்தாரு. ஆனா 11th 12th போனதுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி வாத்தியாரு, பிசிக்ஸ் டீச்சர், பாட்னி டீச்சர்னு 3 பேர் வந்தாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? உங்களுக்கு யாராச்சும் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். அப்படியாச்சும் கமெண்ட் வரும்ல. அவன் பாக்குறது பாரு, இவன் வேற போட்டு தட்டிட்டு இருக்கானேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். குழந்தைகள் மேல அதிகமா பிரியம் வச்சு கொண்டிருக்கவங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல நான் இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலா இவரோட ஒய்ஃப் இறந்துட்டாரு அப்படின்றதுக்காக பசங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நாய்க்குட்டியை அவருக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நல்லா ஃபீல் ஆயிடுச்சுன்னா ஓகே. பட் வாட்டர்மெலன் ஸ்டார் தன்னுடைய நாயை வச்சு விளையாடிட்டு இருந்த அந்த வீடியோ உங்களுக்கு ரெஃபரன்ஸா தோணுச்சுன்னா யூ ஆர் மை டைப். ஃபாரின்ல இருக்கிற ஸ்கூல்லாம் இப்படிதான் இருக்குமா? நம்மளுக்கு தான் இந்த மாதிரியான எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்காம போயிடுச்சு போல. ஸோ யாராச்சும் ஃபாரின்ல படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க உங்களுக்கு நடந்த அந்த ஹோல்சமான மொமெண்ட்ஸை. அதாவது இந்த நபர் அவருடைய பிரதரை வந்து கடைசி 20 வருஷமா பார்க்கவே கிடையாதான், இப்பதான் பார்க்க போறாராம்.
பர்சனலி எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என் தம்பி சிஏ வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்க ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கான். ஊர்ல இருக்க எல்லாருமே அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான் தான் நம்பின்னு இருக்காங்க. ஆனா அவன் ஊர் போறக்கின்னு இருக்கான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் தான் வீட்டுக்கு வருவாப்ல. அதுக்கே என்னடா இவனை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சும்மா வீட்டுல பக்கத்துல இருப்பான். எப்பெல்லாம் போற இது பலாரம் அஷ்டம் வந்து இருப்பேன். திடீர்னு ஒரு வாரம் பார்க்கல அப்படின்றதே ஒரு மாதிரி இருக்கு. 20 வருஷம் பார்க்காம இருக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் எமோஷனலானது தான். சோ அதனால பர்சனலி இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹோல்சமா இருந்துச்சுப்பா. இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் ரொம்ப ஹோல்சமா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். நிச்சயம் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே ஸ்தம்பிச்சு போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது. இந்த வீடியோவுடைய பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நெஞ்சு ஏங்குச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி போயிடுங்க. நானும் சும்மா ஒரு வீடியோ அப்படியே தள்ளி விட்டுருவேன். கண்ட கரும தான் இருக்க போதுன்னு தெரிஞ்சோ இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க சில பேர் இருக்கீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், இட்ஸ் ஸ்டீஃபன் தாஸ். ரைட்டா? ரைட்டு.